டெல்லி சாந்த்னி சவுக் பகுதியில் ஹூண்டாய் i20 வெள்ளை நிற காரில் ஏற்பட்ட வெடி விபத்து குறித்து தேசிய பாதுகாப்பு முகமை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றன. காரின் பின்பகுதியிலிருந்த எரிபொருள் டேங்க் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் அருகிலிருந்த வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்ததில் 10 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் விபத்துக்குள்ளான கார் நதீம் என்பவர் பெயரில் ஹரியானாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் அது கடைசியாக காஷ்மீரின் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த தாரிக் என்பவருக்கு விற்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தாரிக்கு காரை விற்ற முன்னாள் உரிமையாளர் சல்மான் என்பவரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகிறார்கள். தீவிரவாதிகள் செயல்பாடு அதிகமுள்ள காஷ்மீரின் புல்வாமா பகுதியைச் சேர்ந்தவருக்கு கார் விற்கப்பட்டுள்ளதா, வெடி விபத்துக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்குமா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.